ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார். மேலும் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 9ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க, உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதம் அந்த 6ஆம் அதிபதி சுக்கிர பகவானே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீர் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஆறு, ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும். அதே போல் சுக்கிரன் வாகனக்காரகன், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா மிதமான வேகத்தில் வண்டியை இயக்குவது நல்லது. அதே போல் தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், தனுசு ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. அதே போல் உங்கள் விஷயத்தை மற்றவர்களிடம் பயிரக்கூடாது. புது நபர்கள் நம்பக்கூடாது. அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது போன்ற ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு கெடுபலங்கள் இருக்காது. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேங்கில் லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். இந்த சுலப கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஜூன் மாதம் 13 தேதிக்கு பிறகு பாருங்கள், சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராது. மேலும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஏதாவது புது கடன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஜூன் மாதம் 13 தேதி பிறகு 6ஆம் ஆதி கேந்திரமேறி உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக சூரியனுக்கு 6ஆம் இடம் சிறப்பு தான். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது. நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதே சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15 தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வார். சூரியனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவது சிறப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு பாக்கியாதிபதி ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்கள் வரும். இந்த சூரியன் எப்படியாவது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா அவர் பாக்கியாதிபதி, அவர் ராசியை பார்க்கறது சிறப்புங்க. அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் உங்களுக்கு கேந்திராதிபதி, கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார். புதன் 7ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து அறிவு தேவதை. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரையுமே பாருங்கள், உங்களுக்கு புதனால நன்மைகள் கிடைக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அதே போல் பயணம் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சா ஜூன் மாதம் 9 தேதி பிறகு அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக முடியும். அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கூடவே பாக்கியாதிபதி சூரியன் இருக்கிறார், லாபாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் காதல் கைகூடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை ஜூன் மாதம் 13 தேதி பிறகு உங்கள் ராசிக்கு விடுவது, வராத பணமெல்லாம் வந்து சேரும். அவர் லாபாதிபதிங்கிறதுனால சில இடுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்போ சுக்கிரன் புதன் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். எப்போ? ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு புதனும், ஜூன் மாதம் 13 தேதிக்கு பிறகு சுக்கிரனும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். அதே போல் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார்.
செவ்வாய் வந்து புத்திஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிப்பீங்க. ஏன்னா அவர் அதிர்ஷ்டத்துக்குடையவர், நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுப்பார். செவ்வாய் வந்து பூமிக்காரகன், பூமி சம்மந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த காரியத்தையும் திட்டமிட்டபடி நடத்தி காட்டுவதற்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பூர்வீக சொத்து மூலம் சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதனால் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிற வரையும் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இன்னும் ஒரு வருடத்திற்கு பாருங்கள், சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பார். சனி பகவான் 3, 6, 11 தான் என்றைக்குமே நன்மை செய்வார். அப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பாருங்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்க முடியும், யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்கெல்லாம் சனி 3ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போ மற்றவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு நிலை தான் பாருங்கள் இந்த சனி 3ஆம் இடத்தில் இருப்பது. எதிலுமே முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் சனி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பார்த்திங்கன்னா உயர்வாக இருக்கிறார். சனி பகவான் உங்களை உயர்த்துவதில் குறியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது தாங்க சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் சனி திசை, சனி புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வருமா. அந்த அளவுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது தான் உங்களுக்கு ஒரு முழு பலம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதாங்க சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த சனி புத்தி, சனி அந்தரம், சனி திசை நடக்கக்கூடியவங்களுக்கு நன்மை உண்டு கட்டாயம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு ஒரு சில நன்மைகள் தானாக தேடி வரும். புதன் பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் முற்பகுதி இன்னும் சொல்லப்போனால் ஜூன் 13ஆம் தேதி வரையும் எதிலையும் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு 13 தேதிக்கு பிறகு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய நன்மைகளை, நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியனான்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 4, 5, 6, 7, 8 அதே போல் ஜூன் 15, 16, 17, 18 ஜூன் 22, 23 ஜூன் 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.